உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். கணவன் மனைவி பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும் அப்படின்னா என்ன சொல்யூஷன் சார்? முக்கியமாக என்ன விஷயம்னாலே புரிதல் கம்மியாக இருக்கிறதுனால தான். ஈகோ, நீ பெருசா நான் பெருசான்றது. வேலை ப்ரெஷர்னால இருக்கலாம், இல்லைன்னா வேற யாரோட செய்வனையால இருக்கலாம், இல்லைன்னா வேற ஏதாவது ஜின்னு கோளாறுனால இருக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் வருதுனாலே இந்த கணவனுக்கு ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி, இல்லைன்னா ஏதாவது பிரச்சனை, இல்லைன்னா செய்வனே. அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணுவோம், அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்குள்ள எல்லா விஷயங்களும் மந்திரிச்சு கொடுத்து, அவங்களுக்கு கணவன் மனைவி வசியமத்துக்குள்ள தாயத்து இருக்கிறது அதை ரெடி பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் வந்துட்டு எந்திரம் இருக்குது, தகடில் வந்துட்டு எழுதிட்டு எந்திரங்கள் இருக்குது. தொழில் வளர்ச்சியில வந்துட்டு நல்லா சிறப்பாக மேலுக்கு மேலும் மேலே வரணும், ஒரு எளிமையான ஒரு மாந்திரிக பரிகாரம் சொல்லுங்களேன். அந்த தன்னம்பிக்கை இல்லாமல் நான் வந்துட்டு ஏதாவது ஒரு ஹசரத்துக்கிட்டு போயிட்டு, இல்லைன்னா யாராவது ஜோதிடர்கிட்ட போயிட்டு அவனுக்கு வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியாது. அதாவது நம்ம 10 ரூபா வச்சோன்னா அது 20 ரூபாவே மாறக்கூடியதമായ எந்திரங்கள் நம்ம கையில் இருக்குது. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள், அப்போ அவனுக்கு உடம்பு பாதுகாப்பையும் அந்த தொழில் பாதுகாப்பையும் வீடு பாதுகாப்பு எல்லாமே கொடுக்கும்போது அவங்களுக்கு பிஸ்னஸில் வந்து சிறப்பாக விளங்க முடியும். சர்வரக்ஷா வசிய யந்திரம் சொல்லிட்டு அது ஒரு யந்திரம் இருக்கிறது. இறைவனோட 99 நாமங்களை எழுதி அதை உருவேற்றி அது 48 நாள் வந்துட்டு பல குர்ஆனோட வசனங்கள் எல்லாம் படித்து அவருக்கு வந்துட்டு அந்த இடத்துல அது ப்ரொடெக்ஷனாக இருக்கும். முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஆன்மீகம் சேனலில் ஆன்மீகம் தொடர்பான நிறைய விஷயங்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரோம். அதன் மூலமாக நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க திருச்சி, சென்னை மற்றும் மலேசியா உட்பட பல இடங்களில் பிஸ்மி ஆன்மீகத்தை நிறுவி அதன் தலைவராக செயல்பட்டு வரும் ஷாகுல் அமீத் அவர்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மத். வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. எல்லா புகழும் இறைவனுக்கே. வணக்கம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் அப்படிங்கிறது வந்து இரு வீட்டார் மட்டும் இணைவது கிடையாது, 2 பேர் மட்டும் இணைவது கிடையாது. அது வந்து ஒரு வாழ்க்கைக்கும் மிக அடிப்படையான ஒரு தேவையாக பார்க்கப்படுது. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் கணவன் மனைவியாக சேர்ந்து இருக்கிறதே வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுது. நிறைய டிவோர்ஸ் கேஸ் வந்து அதிகமாகிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த கணவன் மனைவி பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும் அப்படின்னா என்ன சொல்யூஷன் சார்? அல்ஹம்துலில்லாஹ். இது வந்து ரொம்ப டஃப்பான கேள்வி தான். இந்த காலகட்டத்தில் வந்துட்டு கணவன் மனைவி பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு என்றதே வந்துட்டு ஒரு டஃப்பானது தான். முக்கியமாக என்ன விஷயம்னாலே புரிதல் கம்மியாக இருக்கிறதுனால தான். அந்த அந்யோன்யம், அந்த கணவன் மனைவிக்கு கொடுக்க வேண்ட ஒரு அன்பு, மனைவி கணவனுக்கு கொடுக்க வேண்ட ஒரு ரெஸ்பான்ஸு, ஒரு மரியாதை, அது குறையும் போது தான் அந்த பெரிய பிரச்சனைகள் உருவாகுது. எப்படின்னாலே அது ஈகோ, நீ பெருசா நான் பெருசான்றது. எப்போவும் வந்துட்டு அந்த ஒரு கணவன் வந்து ஒரு மனைவிக்கிட்டு நல்ல ஒரு அன்பாக நடக்கும்போது அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் இல்லாமல் போகும். எப்படின்னா வந்துட்டு இப்போ அவசரமாக வந்து அவங்க ஆஃபீஸுக்கு வேலைக்கு போகிறதா இருக்கும். அப்போ கஷ்டப்பட்டு காலையிலே மனைவி வந்துட்டு வீட்டிலேருந்து கஷ்டப்பட்டு சமையலெல்லாம் ரெடி பண்ணி இது பண்ணி கொடுத்துருக்கும். அதை கூட பார்க்க மாட்டோம். அப்படியே வந்துட்டு அவங்க அது வாங்கிட்டு டக்குன்னு ஒரு பாய் கூட சொல்லாமல் அவங்கள்ட்ட போவாங்க. போனதுக்கப்புறம் என்ன ஆகும், மறுபடியும் வந்துட்டு இவங்க கனவி வந்துட்டு ரொம்ப அக்கறையோடு வந்துட்டு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, நீங்கள் கரெக்டாக ரீச் ஆயிடுச்சா, லேட்டாக போனாங்க, கரெக்டாக ரீச் ஆயிடுச்சான்னு சொல்லுவாங்க. இந்த டைமில் என்ன பண்ணும் கணவன், ஒரு அன்பு இல்லாமல் வச்சிருக்கேன் நான் இப்போ தான் வந்துச்சு அப்படி சொல்லாமல், நீங்கள் இப்போ நீ ரெடி பண்ணி கொடுத்தது உன்னோட சேவைகள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு பாராட்டல் பண்ணி, நீ உன்னோட சமையல் நல்லா இருக்குது, உன்னோட எல்லா விஷயங்களுக்கும் எனக்கு நீ உறுதுணையாக இருக்கிறதுனால தான் எனக்கு இந்தளவுக்கு எனக்கு எல்லாமே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு அன்பு பாராட்டும் போது மனைவிக்கு அந்த வார்த்தையே போதும். அந்த புரிதல் இல்லாமல் இருக்கும்போது என்ன ஆகும், இதெல்லாம் மனைவி மனசுக்குள்ளே வச்சுட்டு அப்புறம் ஏதாவது ப்ராப்ளங்கள் வரும்போது என்ன பண்ணும், அவங்க அது ஒரு பிரச்சனையாக வெடிக்கும்.
இதே அதே அதே டைமில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குன்னா கணவன் மனைவியும் ஒன்றா உட்கார்ந்துட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு அப்பப்போ பிரச்சனைகளை பேசி தீர்த்தோம்னா இந்த பிரச்சனைகள் இல்லாமல் போகும். மெயினாக இதுதான் விஷயம். அந்த கரெக்டான புரிதல் இல்லை, அன்பு இல்லை, அந்த மரியாதை இல்லாமல், அதாவது கணவன் மனைவிக்குள்ளே எப்படியெல்லாம் அவங்க மரியாதையோடு இருக்கணுமோ அந்த இதெல்லாம் இல்லாமல் வந்துட்டு அது வரும்போது தான் சில டைமில் வந்துட்டு குடும்பத்தில் வந்துட்டு சொந்தமோ பந்தமோ இல்லைன்னா மூணாவது நபர்களோட தலையீடோ என்னாலேயும் அவங்களோட சூழ்ச்சியாலேயும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் குடும்பத்தில் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இதுக்கு மாந்திரிகம் மூலமா ஏதாவது தீர்வு இருக்கா சார்? கட்டாயமாக இருக்குது. அதனால தான் வந்துட்டு இறைவனோட நாட்டத்தால் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு கணவன் மனைவிக்குள்ளேயும் குடும்ப தகராறுகள் எல்லாம் பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு கொடுத்ததுனால தான் இந்த அளவுக்கு இன்றைக்கு நம்ம சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நீலாங்கரையில் மட்டும்தான் இருந்தது. இன்றைக்கு திருச்சியிலும் மலேசியாவில் எல்லாம் போயிட்டு நம்ம அந்த தீர்வு கொடுத்ததுனால தான் ஒரு நிலையில் நம்ம வந்துட்டு இன்றைக்கி இங்கே இருக்கிறதுக்கு காரணம். அப்போ என்னன்னாலே நிரந்தரமான தீர்வுனாலே அவங்க நம்மளை நாடி வரும்போது அவங்கள உட்கார வச்சு கணவன் மனைவியெல்லாம் உட்கார வச்சு நம்ம அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்போம். கவுன்சிலிங்னா நம்ம ரீதியில் உள்ள அந்த இதெல்லாம் பார்த்துட்டு அந்த கணக்கு எல்லாமே வந்து வச்சு பார்க்கும். அபிஜித் கணக்கெல்லாம் இருக்குது, அதெல்லாம் வச்சு பார்த்ததுக்கப்புறம் அவங்க பேர் அம்மா பேர் இதெல்லாம் வச்சு பார்த்ததுக்கப்புறம் இவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, இதனால பிரச்சனைகள் இருக்குன்னா இது வந்துட்டு அவங்க பேச்சு தீர்க்க வேண்டிய பிரச்சனையாக இருந்ததுனாலே அவங்களோட ஒவ்வொரு விஷயமும் அவங்க திருமணம் நடந்ததுலேருந்து இதுவரைக்குள்ள ஒரு 12 வருஷமாக திருமணம் நடந்திருக்குன்னா அதுக்குள்ளேருந்து என்னென்ன பிரச்சனைகள் நடந்துச்சுன்னதெல்லாம் அவங்கள கேட்டறிவாங்க. அப்போ அதுலேருந்து அவங்களோட பிரச்சனைகள் கிடைக்கும். அப்போ இதுக்கு வந்துட்டு யார் மாற்றம் வரணுமோ அவங்க வர வேண்டவங்க ஆளோட மாற்றத்தை நம்ம வந்துட்டு அவங்கள விஷயத்தை கரெக்டான பிடிச்சி அவங்கள்ட்ட அதுக்குள்ள விஷயங்கள் நம்ம செஞ்சு கொடுப்பாங்க. அப்போ வந்துட்டு கணவனுக்கு தான் வந்து அன்பு இல்லாமல் அதாவது வேலை ப்ரெஷர்னால இருக்கலாம், இல்லைன்னா வேறு ஏதாவது விஷயங்களால இருக்கலாம், இல்லைன்னா வேறு யாரோட செய்வனையால் இருக்கலாம், இல்லைன்னா வேறு ஏதாவது ஜின்னு கோளாறுனால இருக்கலாம். ஏதாவது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வரும்போது கணவனோட குணம் மாறும். குணம் மாறும்போது நான் மனைவியை பார்க்கும்போது அவங்களுக்கு வெறுப்பாக இருக்கிறது, இல்லைன்னா வந்துட்டு ஒரு நல்ல ஒரு அன்பாக பார்க்குறதுக்கு பதிலாக வந்துட்டு நம்ம ரோட்டில் ஒரு பேடான ஒரு மிருகம், அதாவது ஒரு சொறி நாய் இல்லைன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது போகிறதா இருந்ததுன்னா நம்ம அதை எப்படி பார்ப்போனோ அந்த ஒரு ரூபத்தில் பார்க்குறது, இந்த மாதிரி எல்லாம் வருதுனாலே இந்த கணவனுக்கு ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி இல்லைன்னா ஏதாவது பிரச்சனை இல்லைன்னா செய்வனே இல்லைன்னா குடும்பம் நல்லா இருக்கக்கூடாது சொல்லிட்டு ஏதாவது இல்லைந்தான ப்ராப்ளங்கள் நெகட்டிவ் எனர்ஜி பிளாக் மேஜிக் மாதிரி வரும்போது தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இது இவருக்கு கணவனுக்கு தான் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், அவங்கள கூப்பிட்டுட்டு அவங்கள விஷயம் உங்களுக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, என்னென்ன மாதிரி இருக்கான்னு கேட்டோன்னா எல்லாமே சொல்லி என்னென்ன மாதிரி இருக்குது என்னென்ன மாதிரி இருக்குன்னு. அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணுவோம், அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்குள்ள எல்லா விஷயங்களும் மந்திரிச்சு கொடுத்து அவங்களுக்கு கணவன் மனைவி வசியமத்துக்குள்ள தாயத்து இருக்கிறது அதை ரெடி பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் வந்துட்டு எந்திரம் இருக்குது, தகடில் வந்துட்டு எழுதிட்டு எந்திரங்கள் இருக்குது, அதை வந்துட்டு கரெக்டான டைமில் அவரோட பேர் அவங்க அம்மா பேர் 2 பேரோட அம்மா பேர் 2 பேரையும் வசியம் பண்ணுறதுக்குள்ள விஷயங்களை நம்ம பண்ணி கொடுக்கும். அப்போது என்ன ஒன்றாலும் அவங்களுக்கு அதிலே வந்துட்டு ஒரு பெரிய லெவலில் வந்துட்டு அது ஒரு சிலவங்களுக்கெல்லாம் ஒரு நாள்லேயே மாற்றங்கள் கிடைக்கும், சில நாள் 7 நாள்லேயே கிடைக்கும். கணவன் மனைவி எவ்வளோ கணவன் மனைவியாக இருந்தோன்னா பிரிஞ்சன்னா கூட நம்ம 7 நாள் 14 நாளுக்குள்ளே அவங்கள சேர்த்து கொடுத்துரும். அந்தளவுக்கு இந்த நம்ம குர்ஆனோட வரிகளை வச்சு தான் நம்ம அதை கணித்து அதை அதை நான் இந்த எண் கணித வடிவத்தில் நம்மளை அதை கட்டம் போட்டு அதுக்குள்ளே எல்லாம் நிறைய விஷயங்கள் எல்லாம் எழுதி அதோட அன்றன்றைக்குள்ள முவக்கல் ஜின்னு மலக்கு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எழுதிட்டு அதை வந்து நம்ம கரெக்டாக செஞ்சு கொடுப்பாங்க. அப்போ அதுக்குன்னு இது நாங்களாக உருவாக்குனது இல்லை, இது அந்த காலத்துன்னு எங்களோட குருநாதர்கள் எல்லாம் எழுதி அது கிதாபு ரூபத்தில் அரபியில் கிதாபு ரூபத்தில் வந்து அதை நாங்கள் படித்து தான் என்னென்ன விஷயத்துக்கு என்னென்ன செய்கிறதுன்னு இருக்குது. சில டைமில் அதே மாதிரி தான் வந்துட்டு இப்போ கணவனுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. அப்போ சில டைமில் மனைவி ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கும். ஓகே, அது மனைவி ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன இருக்குன்னா ஒருவேளை அது கூட தான் இருக்கும். சிலது வந்துட்டு அந்த குடும்பத்தில் 3வது நபரோட தலையீடுன்னு சொல்லும்போது வந்துட்டு கணவன் வந்துட்டு வேலைக்கு போகும்போது பிஸ்னஸ் போகும்போது ஏதாவது ப்ராப்ளங்களாலே அவங்க வந்துட்டு வேறு ஏதாவது யாரோட பேச வேண்டியதோ இந்த மாதிரி இருக்கும். அது கூட அவங்க தவறுதலாக புரிதல் இருக்கும். இப்போ கணவன் ஒரு பிஸ்னஸ் விஷயமாக வந்துட்டு நிறைய நேரமாக வந்துட்டு ஃபோனில் பேசுகிறாங்க, எப்போ பார்த்தாலும் ஃபோனில் பேசுகிறாங்க. அது ஒரு பிஸ்னஸில் வந்துட்டு சப்போஸ் அந்த பக்கம் வந்துட்டு ஏதாவது லேடிஸாக இருக்கலாம். இது கூட வந்துட்டு ஒரு புரிதல் இல்லாமல் வந்துட்டு சந்தேகத்தோடு கூட அந்த டிப்ரெஷன் வரும். அந்த டிப்ரெஷன் லேடிஸுக்கு டிப்ரெஷன் வரும்போது அவங்க என்னன்னாலே அவங்க எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம அந்த மூளையில் கொண்டு போய் சேர்த்து வச்சிடும். ஏன்னா வந்துட்டு ஒரு நாளைக்கே வந்துட்டு எத்தனையோ ஜிபி கெப்பாசிட்டி இருக்குது நம்ம மூளைக்கு. அப்போ இத்தனை வருஷம் வாழ்ந்ததுக்குள்ள எல்லாத்தையும் சேர்ந்து அதுக்கு டிப்ரெஷன் ஆகிட்டு அப்போ பிரச்சனை ஆகும்.
அப்போ அவங்களுக்கு அந்த சில லேடிஸுகள் அந்த மாதவிடாய் டைமில் எல்லாம் வரும்போது ரொம்ப டென்ஷன், டிப்ரெஷனு, பெயின் எல்லாத்தையும் சேர்ந்து அந்த எல்லா வைராகியத்தையும் கணவன் மேலே தான் அவங்க காமிப்பாங்க. இந்த கணவன் மேலே காமிக்கும்போது கணவன் அதுக்கு சரி இவங்களோட அவஸ்தை புரிஞ்சுட்டு நடந்தனா பிரச்சனை இல்லை, அவங்களும் அது ஆப்போசிட் ஆகும்போது தான் அவங்க பிரச்சனை ஆகும். அப்போ இந்த மாதிரி விஷயத்தை அப்போ நாங்களும் அது தெரிஞ்சுட்டு என்ன பண்ணணும்னாலும் இவங்களுக்கு இதுக்குள்ள விஷயம் உடம்புக்குள்ள பாதுகாப்பு, தொழில் பாதுகாப்பு, வீடு பாதுகாப்பு கொடுக்கும்போது அங்கே வந்துட்டு அவங்களோட குடும்ப இல்லற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, பிள்ளைங்களை பார்க்குற விஷயமா இருந்தாலும் சரி, அது சிறப்பாக அவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுக்கணும். அது பிரியும் தருவாயில் இருக்கக்கூடிய இந்த தம்பதிகள் வந்து இந்த ஒரு நிகழ்ச்சியை பார்த்தாங்க அப்படின்னா ஒன்றிணைவதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு இன்ஷா அல்லாஹ் இறைவனோட நாட்டத்தால் நிறைய பேரோட விஷயங்களும் வந்து கண்டிப்பா யாரும் பிரியாமல் ஒத்துமையாக தான் ஒத்துமையாக இருக்கிறதுக்காக நம்ம வீட்டுக்குள்ள யாரு கால் எடுத்து வைக்கிறானாலும் சரி, இந்த வீட்டுக்கு யாரு கால் எடுத்து வைக்கிறதா அவங்களுக்கு நல்லது தான் நடக்கணும். கண்டிப்பா. ஏன்னா வந்துட்டு அதுதான் நம்ம சொல்லுது, நம்ம இஸ்லாத்துல அதுதான் சொல்லுது. பிற மதக்காரும் சரி, மற்ற நம்ம இஸ்லாத்து மதத்தாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் நம்ம நல்லதாக வேண்டிக்கும். அவங்க குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லை இருக்கணும். ஏன்னா அவங்க குடும்பம் நல்லா இருந்தால் தான் நம்மள குடும்பமும் நல்லா இருக்கும். இல்லைன்னா நம்ம ஒரு மற்றவங்களுக்காக நம்ம பிரிதலுக்காக ஏதாவது பண்ணணும்னாலே அதே வினை நம்மளுக்கும் வந்து சேரும். அதனால நம்ம அந்த மாதிரி விஷயத்தை தான் பண்ணிட்டு இருக்கோம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்துட்டு இந்த தொழில் தொடங்கி பெரிய அளவில் ஒரு பிஸ்னஸ் மேனாக ஆகணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவாகத்தான் இருக்கும். நிறைய முயற்சி பண்ணுவாங்க, அதில் ஒரு சிலர் மட்டும்தான் வந்துட்டு வெற்றி அடைய முடியும். ஆனால் வந்து ஒரு சிலரால் வெற்றி அடைய முடியறதில்ல. அப்படி தொழில் வளர்ச்சியில் வந்துட்டு நல்லா சிறப்பாக மேலுக்கு மேலும் மேலே வரணும், வெற்றி அடையணும் அப்படின்னா ஒரு எளிமையான ஒரு மாந்திரிக பரிகாரம் சொல்லுங்களேன். அல்ஹம்துலில்லாஹ், இது எளிமையான பரிகாரமும் இருக்குது. ஏன்னா வந்து ஒவ்வொரு மனிதனுடைய வெற்றிக்கும் அவனவனுடைய தன்னம்பிக்கை தான் ஃபஸ்ட்டு முக்கியம். என்னால் முடியும், நான் ஜெயிக்க பிறந்தவன், நான் ஜெயிச்சா அவனோட தன்னம்பிக்கை அவனுக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் வந்துக்கு அவனுக்கு வெற்றி அடைய முடியும். அந்த தன்னம்பிக்கை இல்லாமல் நான் வந்துட்டு ஏதாவது ஒரு ஹசரத்துக்கிட்டு போயிட்டு இல்லைன்னா யாராவது ஜோதிடர்கிட்ட போயிட்டு நான் வந்து இந்த விஷயத்தை செஞ்சால் எனக்கு எல்லாமே கிடைக்கும்னு நினச்சேன்னா அவனுக்கு வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியாது. ஃபஸ்ட்டு விஷயம் அவனுடைய தன்னம்பிக்கை. ரெண்டாவது அவனோட விஷயம் என்னன்னாலே மாதா பிதா குரு, இந்த 3 பேருடையும் குருத்தம் அவனுக்கு இருக்கணும். குருத்தம்னாலும் வந்துட்டு அவருடைய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு இருந்தாதான் அவன் முன் வைக்கிற ஸ்டெப்புக்கு அவங்களுக்கு இவங்க பாதுகாப்பாக தான் இருக்கும். அந்த பாதுகாப்பு இல்லாமல், அதாவது அப்பாவையும் அம்மாவையும் குருநாதரையும் மதிக்காமல் யார் எந்த வேலை ஆரம்பித்தாலும் அவனுக்கு வெற்றி அடையாது. ரெண்டாவது. அதுக்கப்புறம் 3வது என்னென்ன விஷயம்னாலே மனைவிக்கிட்ட எப்போவுமே வந்துட்டு இருக்கிற விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு அவங்களோடையும் கொஞ்சம் ஒப்பீனியன், அதாவது வந்துட்டு அவங்கள்ட்ட இருந்து அந்த விஷயங்களெல்லாம் கேட்கணும். இன்றைக்கி நான் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறோம், இதில் பண்ணுறதுல எப்படி இருக்கும். ஏன்னா வந்துட்டு அவங்களோட சப்போஸ் அவங்களுடைய பொருளாதார ரீதியிலும் அவங்களோட சப்போர்ட் தேவைப்படும், மன ரீதியிலும் அவங்களோட சப்போர்ட் தேவைப்படும். அப்போ அவங்க விஷயத்திலும் நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கும் நல்ல மரியாதையை கொடுத்துட்டு அவங்கள்ட்ட சில விஷயங்களெல்லாம் கேட்டோம்னாலே அதுவும் அவங்களுக்கு பிஸ்னஸுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இதையும் தாண்டி அவனுக்கு இது 3மே போதும், இது 3 போனாலே அவனுக்கு வந்துட்டு வெற்றி அடைக்கும். அப்போ அவனோட வெற்றி அடையும் போது அவன் ஒரு ஸ்டெப்பாக வரும்போது அவனுக்கு என்ன ஆகுனாலே அவன் எதிரிகள் அவனுக்கு உருவாகும், இல்லைன்னா அவனுக்கு பொறாமை பிடிச்சவங்களும் உருவாகும். இந்த பொறாமை பிடிச்சவங்களும் உருவாகும் போது தான் என்ன பண்ணும், அவனுக்கு சோர்வு அடையும் போது தான் எங்களை மாதிரி ஹசரத்துங்களோ இல்லைன்னா ஜோதிடர்கள்ட்டோ அவங்கள தானே அணுக வேண்ட நிலைமை வரும். அப்போ வரும்போது அவங்களுக்கு நம்ம வந்துட்டு ஆக சிறந்த பிஸ்னஸுக்கே ஆக சிறந்த ஒரு அக்ஷய பாத்திரம் சொல்கிற மாதிரி எங்கள் இதில் ஒரு இது இருக்குது. அதாவது நம்ம 10 ரூபா வச்சோன்னா அது 20 ரூபாவே மாறக்கூடியதമായ யந்திரங்கள் நம்ம கையில் இருக்குது. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் அப்போ அவனுக்கு உடம்பு பாதுகாப்பையும் அந்த தொழில் பாதுகாப்பையும் வீடு பாதுகாப்பு எல்லாமே கொடுக்கும்போது அவங்களுக்கு பிஸ்னஸில் வந்து சிறப்பாக விளங்க முடியும். அப்போ எவ்வளோ பெரிய ஆளுகளாக இருந்தாலும் சரி, அவங்க முன்னாடி போயிட்டு நம்ம உட்கார்ந்துட்டு பேசும்போது, சார் நான் இன்னைக்கு இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறேன், இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னோன்னா அந்த நம்ம தன்னம்பிக்கையோடு பேசும்போது பரவாயில்ல இவன்ட்டு நல்ல வேலை இருக்கிறது, அப்போ இவனுக்கு நம்ம வேலையை கொடுக்கலான்னு சொல்லும். அப்போ அவங்களும் சப்போர்ட் வரும். அப்போ அந்த சப்போர்ட்டு பார்க்கும்போது சரிப்பா நீ இந்த மாதிரி பண்ணுறாங்க அந்த மாதிரி சொல்லும்போது ஒரு 10 பேரோ ஒரு 10 கடையோ இல்லைன்னா ஒரு 10 ஆஃபீஸோ ஆரம்பிக்கும் போது மக்கள் பார்க்க ஆரம்பிக்கும். இவங்க வளர்ச்சி எப்படி இருக்குது. இந்த வளர்ச்சியாக இருக்கும்போது என்ன பண்ணும், அவங்களுக்கு முதலீடாளர்கள் நிறைய பேர் வருவாங்க. அதை கரெக்டான லெவலில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு போனோன்னா எவ்வளோ ஏழைகளாக இருந்தாலும் சரி கரெக்டானதில் தன்னம்பிக்கையோடு அவன் வேலையை ஆரம்பித்தன்னா அவனும் பெரிய இடத்துக்கு வர முடியும். பெரிய இடத்துக்கு வர முடியும் போது அந்த சிலவங்களுக்கு வளர்ந்துட்டுன்னா அவன் கையில் பணம் வந்துச்சுன்னு என்னால் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த ஈகோவோடு இருக்கக்கூடாது.
அந்த ஈகோ இருந்தனாலே அதே அவனை வந்துட்டு என்ன பண்ணும், கீழே எவ்வளோ மேலே போனோனோ அந்த அளவுக்கு ஜீரோவுக்கு அவனை கொண்டு வந்து விடணும். அப்போ அதுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக அவங்க இருந்தாலே போதும், அவங்களோட எல்லா விஷயத்திலும் வெற்றி கிடைக்கும். கண்டிப்பாக. தொழில் சார், ஒரு தொழில் பண்ணுற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பொருள் வச்சோம் அப்படின்னா நல்ல ஒரு வருமானம் அதிகமாக இருக்கும், ஒரு செல்வ செழிப்பான ஒரு நிலைமை ஏற்படும் அப்படின்னா எந்த பொருள் சொல்லுவீங்க சார்? பொருள் சொல்கிறதுனாலே நம்ம ஆக்சுவலி பொருளாகன்னு சொன்னோன்னா நாங்கள் அந்த மாதிரி பொருள்களை நம்ம கொடுக்கறதுனாலே எந்திரம், தாயத்து இந்த மாதிரி தான் கொடுக்கறது. ஓகே. அது இல்லாமல் வந்துட்டு சிலவங்க வந்து அந்த வேறு ஏதாவது வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. நான் அது கொடுக்கறது இல்லை. நம்ம இதில் அந்த செல்வம் செழிப்புக்காக நம்ம என்ன கொடுக்கறதுன்னா ஒரு பிஸ்னஸ் சம்பந்தமாக கொடுக்கறதுனால சர்வரக்ஷா வசிய யந்திரம் சொல்லிட்டு அது ஒரு யந்திரம் இருக்கிறது. அது சைஃபுல்லான்னு அதோட பேர். அந்த சைஃபுல்லா சொன்னால் இறைவனோட வாளுன்னு அர்த்தம். ஓகே. அந்த அப்போ என்ன ஏதாவது எதிரிகளாக இருந்தாலும் சரியும் அதை துவம்சம் பண்ணுறதுக்குள்ள இறைவனோட 99 நாமங்களை எழுதி அதை உருவேற்றி அது 48 நாள் வந்துட்டு பல குர்ஆனோட வசனங்கள் எல்லாம் படித்து அதுக்குள்ளே ஸ்ட்ராங் ஆக்கிட்டு அது கொடுக்கும்போது அவருக்கு வந்துட்டு அந்த இடத்துல அது ப்ரொடெக்ஷனாக இருக்கும். அது வந்துட்டு பல வருஷங்கள் பல ஆண்டுகளுக்கு அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு மூலதனமாகவே அவங்களுக்கு மாறும். ஏன்னா நிறைய பேர் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க, நீங்கள் இந்த மாதிரி கொடுத்ததுனால அந்த இது கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு பிஸ்னஸில் ரொம்ப அபிவிருத்தி ஆயிடுச்சு, நான் 2 கடை இருந்தது 3 கடை ஆயிடுச்சு. அந்த மாதிரி எல்லாம் எங்களுடைய ஒரு நண்பர் வந்துட்டு ஹோட்டல் வச்சுட்டு இருந்தோம். ஹோட்டல் அதுக்கு முன்னாடி வந்துட்டு அவர் வந்துட்டு ஜஸ்ட்டு சிக்கன் ஸ்டாலு தான் ஆரம்பிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் அவர் சின்னதாக ஒரு ஹோட்டல் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் இன்னுக்கு அவர் 5 ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனர் ஆயிடுச்சார். அதுக்கு நம்மளோட ஒரு சப்போர்ட் அவங்களுக்கு இருந்ததுனால தான். அது இல்லாமல் அவங்களோட உழைப்பும் இருக்குது. நம்ம எப்போவுமே வந்துட்டு நம்ம கொடுக்குற பொருள் தான் நம்ம சிறப்புன்னு நம்ம சொல்ல மாட்டோம். அந்த அவனோட உழைப்பும் அவனோட தன்னம்பிக்கையும் அவனோட அப்பா அம்மா குருநாதரோட ஆசையும் இருந்தால் தான் அவனுக்கு வெற்றி பெற முடியும். அப்போ அதோட சேர்த்து இது கூட ஆகும்போது தான் அவங்களுக்கு அதில் இது கிடைக்கிறது. என்ன சார் எழுதுவீங்க அப்படி தகட்டில்? அப்படி என்ன தான் எழுதுவீங்க? அது குர்ஆனோட வசனங்கள் இருக்கிறது. அதில் ஒவ்வொன்று என்னென்ன விஷயத்துக்கு என்னென்ன இதுன்னு இருக்குது. அதை வந்து நாங்கள் வந்துட்டு இப்போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னா அதுக்கு அது கணிச்சனாலே 786 786 இந்த நம்பர் தான் வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே ஒரு ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது. இப்போ இன்னா ஃபத்தஹ்னா லக ஃபத்தஹம் முபீனா அது வந்துட்டு ஒரு வியாபார வெற்றிக்காக நாங்கள் ஒரு வெற்றி ஆகிறதுக்குள்ள ஒரு ஆயத்து அது. அப்போ அது கணிக்கும் போது இன்ன அக்கம் வரும்னு இருக்கும். அந்த மாதிரி அக்கத்தை நம்ம என்ன பண்ணும், 4க்கு 4 கள்ளத்தில் கட்டம் பறிச்சிடும். அந்த கட்டத்துக்குள்ளே நம்ம வந்துட்டு எண்கணிதமாக மாற்றி அது அரபில் எண்கணிதமாக மாற்றி அதுக்குள்ளே எழுதி அதுக்குள்ளே ஹாத்தமு சுலைமான் எல்லாம் எழுதி அதுக்குள்ளே ஜின்னு மலக்கா ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு ஜின்னு ஒரு மலக்கு அதெல்லாம் இருக்குது. அந்த இதெல்லாம் எழுதுனதுக்கு அப்புறம் அதை நம்ம வந்து அவங்க பேர் அவங்க அம்மா பேரும் சேர்த்து அவங்களுக்கு கொடுக்கும்போது என்னன்னாலே அன்றன்ற நாளுக்குள்ள ரூஹானியத்து வெளிவாகி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது நிறைய சொன்னோன்னா அதுக்கு நமக்கு நாள் பத்தாது. அந்த மாதிரி நீங்க சொன்ன அந்த மந்திரங்கள்லாம் நல்லா இருக்கு. ஒரு 2-3 மந்திரங்கள் சொல்லுங்களேன் எங்களுக்காக. இல்லை அது இப்போது எப்படி சொல்லணும்னாலே மந்திரங்கள் சொல்லணும்னா இப்போது நம்ம ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லை, அவனு அதாவது பேய் பிடிச்சிருக்கு இல்லைன்னா அவங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் வந்திருக்கு, இந்த மாதிரி இருந்தனாலே அந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் ஃபிக்ஸ் வந்துச்சுன்னா நம்ம அவங்களுக்கு என்ன சொல்லணும்னாலே உஹ்ருஜ் மின் குல்லி சூஇம் வ மரலிம் வ ஐனிம் வ ஷீரிம் வ ஜின்னிம் வ ஷைத்தானிம் வ ருஹானியா அஜ்பியா ஜபரா ஈலயா மீகா ஈலயா இஸ்ராஃப் இலயா அஸ்ரா ஈலயா தன்கா ஈல யா லௌஹா ஈல பிஹக் இலா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இது வந்து நாங்கள் வந்து ஒரு 40 தடவை மந்திரிச்சிட்டு அந்த ஆளுக்கு யாருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறோனோ அவனுக்கு மந்திரிச்சு ஊதும்போது அவனோட அந்த உடம்புலேருந்து இருக்கிற குணமாகும். அதே மாதிரி வந்துட்டு ஒரு நோய் நொடியாக இருக்குது, ஜுரமாக இருக்குது, இல்லைன்னா பல்லு வலியாக இருக்குது, இல்லைன்னா அது உடம்பில் வயிற்றில் ஏதாவது புண்ணாக இருக்குது, இல்லைன்னா ஒரு கேன்சராக இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது விஷயம் இருந்தனாலே அவங்களுக்கு நாங்கள் படிக்கக்கூடியது திப்பு சொலாத்துன்னு சொல்லும். அதாவது அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் திப்பில் குலூபி வ தவாயிஹா வ ஆஃபியத்தில் அப்தானி வ ஷிஃபாயிஹா வ நூரில் அப்சாரி வ லியாயிஹா வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லிம். இந்த செலவாத்தை நாங்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு படிக்கும்போது அது படித்து நம்ம தண்ணியில் மந்திரிச்சு ஊதி கொடுக்கும், தலையில் மந்திரிச்சு ஊதி கொடுக்கும்போது அவனுக்கு நோய் நொடியிலிருந்து ஷிஃபா கிடைக்கும். கேன்சர் சொன்னீங்களே, கேன்சருக்கு கூட வந்துட்டு நாங்கள் தண்ணியே மந்திரிச்சு கொடுத்துட்டு நிறைய பேருக்கு ஷிஃபா ஆனது இருக்குது. ஆமாம் ஆமாம். இன்னும் கூட வந்துட்டு நான் அதை சொல்லக்கூடாது. இன்னும் கூட இப்போ நான் வரும்போது இந்த வேளச்சேரியில் உள்ள ஒருத்தருக்கு வந்துட்டு பைல்ஸ் சம்பந்தமான ஒரு விஷயம் வந்துச்சு. அதை வந்துட்டு அவங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து அங்கே புண்ணு ஆறாமல் அது கேன்சர் ஆயிடுச்சு. அவங்களுக்கு கூட இப்போ நான் மந்திரிச்சிட்டு தான் வரும்.
ஓகே. அந்த மாதிரி ஒரு நிறைய நிறைய இருக்குது, ஏகப்பட்ட பேர் இருக்குது. அதே மாதிரி ஒரு லேடிக்கு வந்துட்டு பஸ்ஸில் இறங்கும்போது அந்த பஸ்ஸில் இருக்கிற அந்த துரும்பு இருக்குல்ல, ஆமா. அது வந்துட்டு காலில் பட்டுச்சு. காலில் பட்டு என்ன ஆயிடுச்சுனாலே ஃபுல்லாக புண்ணாயிடுச்சு. புண்ணாயிடுச்சுனாலே அது கரெக்டாக கவனிக்காத, இன்ஜெக்ஷன் பண்ணாததுனால அவங்க காலிருந்து தொட வரைக்கும் ஃபுல்லாக சதையே போயிடுச்சு. ஓகே. அப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணோம்னாலே, தேங்காயில் நல்லா செக்கிலாட்டின தேங்காய் இருக்கும். இந்த தேங்காயில் நாங்கள் என்ன பண்ணோம்னாலே ஒரு பேப்பரில் மந்திரத்தை எழுதிட்டு அதை கரித்து சாம்பலாக்கிட்டு அது தடவுறதுக்காக கொடுப்போம். அப்போ அந்த மாதிரினால அந்த புண்ணு வந்துட்டு 48 நாள் இல்லைன்னா ஒரு 3 மாதத்துக்குள்ளே அது கரெக்டான மயில் ரெக்கையிலோ புறா ரெக்கையிலோ தடவிட்டே வந்தனாலே அது சீக்கிரமாகவே குணமாகும். இந்த மாதிரி நிறைய ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான இதை நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்.